ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒரு புதிய நாளை எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நீர் கிருபையாக கூட்டி கொடுத்து, ஆண்டவரே சப்பா, காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாய் இருக்கும் என்ற வேத வசனத்தின்படி புதிய புதிய கிருபையினாலும் புதிய புதிய இரக்கங்களினாலும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை நிறைத்து நீர் நடத்தி வருகிற அன்பிற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்குரிய ஆண்டவரே மன்னாவை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் உம்முடைய சமூகத்திலே ஒன்று கூடி வருகிற நேரங்களிலே நாங்கள் வைக்கிற எந்த வேண்டுதலானாலும் ஆண்டவரே சப்பா, நீங்கள் கேட்டு எங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய சமூகத்திலே ஜெபிக்கிற நாங்கள் ஜெயம் எடுக்கிறவர்களாக, உடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே அற்புதங்களையும் அநேகருக்கு கட்டவிழ்க்கிறவர்களாக ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உருமாற்ற வேண்டும் என்று அடிமை ஜெபிக்கிறேன். இதோ இந்த நேரத்திலும் ஆண்டவரே இந்த தெய்வ செய்தியை கேட்கிற எல்லா பிள்ளைகளையும் உடைய கரத்திலே நான் கொடுக்கிறேன். ஆண்டவரே உடைய முகத்தை நோக்கி பார்த்து இந்த பிள்ளைகள் ஜெபிக்கிற காரியங்கள் எதுவானாலும் என் ஆண்டவர் இறங்கி அப்பா இந்த பிள்ளைகளுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து நீர் வல்லமையுள்ளவர், நீர் மகிமையான காரியங்களை இவர்களுக்கு நீர் நிறைவேற்றி தர வேண்டும் என்று அடிமை ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் ஆண்டவரே நம்முடைய கிருபையின் வட்டத்துக்குள்ளே ஒவ்வொருவரையும் நீர் வைத்துக் கொள்வீராக. இந்த காலகட்டத்திலே காணப்படுகிற எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஆண்டவரே எல்லா சோதனைகளுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக. தாழ்த்தி உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு புதிய நாளை ஆண்டவர் நமக்கு கிருபையாக கூட்டி கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் சிந்தனைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே தன்னுடைய சீஷர்களை பார்த்து இப்படியாய் சொல்லுகிறார். உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். ஒருமனப்பட்டு கூடி வருகிற இடத்திலே ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்கிற உங்களையும் என்னையும் பார்த்து இப்படியாய் சொல்லுகிறார். நாம் ஒருமனப்பட்டவர்களாய் நாம் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்திலே 2 ஒருமனப்பட்டாலே அந்த விண்ணப்பத்தின் சத்தத்துக்கு நான் செவி கொடுப்பேன் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இன்றைக்கு ஆண்டுடைய சன்னிதானத்திலே நாம் நிறைய விண்ணப்பங்கள் வைத்து ஜெபிக்கிறோம் இல்லையா? குடும்பமாய் ஜெபிக்கிறோம், நண்பர்களாய் ஜெபிக்கிறோம், உறவினர்களாய் ஜெபிக்கிறோம், கான்ஃபரன்ஸில் இப்போ நம்ம ஜெபிக்கிறோம், இப்படி எல்லாரும் நிறைய, அப்புறம் சபையாய் ஜெபிக்கிறோம். இப்படி கூடி ஜெபிக்கிற காரியத்திலே நாம் அற்புதங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? அதிசயங்களை சுதந்திரிக்கிறோமா? ஜெபிக்கிற காரியம் எல்லாம் நல்லதுதான். ஆனால் ஜெபிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கூடி வருகிற இடத்திலே அந்த காரியம், எந்த காரியத்திற்காக நாம் ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்திலே நமக்கு என்ன வேண்டும்? எத்தனை பேர் கூடி வருகிறோமோ அத்தனை பேருக்குள்ளும் ஒரு மனம் காணப்பட வேண்டும். ஒரு மனம் காணப்பட்டால் மாத்திரம்தான் ஆண்டவரால் என்ன செய்ய முடியும்? அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய முடியும். ஆகையினால் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படியாய் சொல்லுகிறார். நீங்க 2 பேர் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்துல ஒரு மனம் இருந்தாலே அது என்ன பண்ணும்? பிதாவினால் உண்டாகும். அப்போ பிதாவானவரை 2 பேர் ஒருமனப்படுகிறது என்ன பண்ணுவாராம்? கனப்படுத்துவாராம். கடந்த வாரங்களிலே நான் தெய்வ செய்தியை கொடுக்கும் பொழுது அங்கே 2 பேர் இல்லையா, 2 குருடர்கள் ஒருமனப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆண்டவர் அவர்களுடைய கண்களை திறந்தார். அங்கே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எரிகிற அக்கினி சூளையிலே எங்களை நீங்கள் போட்டாலும் விடுவிக்கிற ஒரு தெய்வத்தை நாங்கள் என்ன பண்ணுகிறோம்? ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொல்லி அவர்கள் 3 பேரும் ஒருமனப்பட்டபடியினால் அந்த அக்கினி சூளையிலே நம்முடைய ஆண்டவர் 4வது நபராய் இறங்கி உலாவினதை நாம் பார்க்கிறோம். அப்போ எந்த இடத்துல எப்பேற்பட்ட சோதனையின் நடுவிலே, எப்பேற்பட்ட பிரச்சனையின் நடுவிலே, எப்பேற்பட்ட தேவையின் நடுவிலே, எப்பேற்பட்ட இக்கட்டின் நடுவிலே நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டுடைய கண்கள் நம்மேல்
வைக்கப்படுவது மாத்திரமல்ல, ஆண்டுடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதம் கடந்து வரும். ஆனால் அந்த ஒருமித்து வாசம் பண்ணுகிற அனுபவம் அல்லது ஒருமித்து ஜெபிக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? ஜெபிக்கும்படியாய் கூடி வருகிறது நல்லதுதான், ஆனால் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோமா? அப்படி ஒருமனப்பட்டு நீங்கள் ஜெபித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஆகையினால் தான் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே நம்முடைய பவுல் அப்போஸ்தலன் எழுதும்போது இப்படியாய் சொல்லுகிறார். 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, ஒருவரோடொருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள். அல்லது எல்லாரும் ஒருவரோடு ஒருவர் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? ஒரே மனதுள்ளவர்களாய், ஒரே சிந்தை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே ரோமாபுரியாருக்கு ஆலோசனை வழங்குகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கல்யாணத்திற்கு கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளும் என்ன பண்ணியிருக்கிறார்கள்? அந்த திருமணத்திற்கு கடந்து வந்திருக்கிறார்கள். அந்த இடத்திலே வேதம் சொல்லுகிறது திராட்சரசம் குறைவுபட்டது. அப்ப அந்த குறைவுபட்ட அந்த காரியத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்யும்படியாக அவங்களுடைய தாயார் ஆண்டவராகிய இயேசு இடத்துல வந்து கேட்கிறாங்க, இந்த இடத்துல திராட்சரசம் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துல வந்து அவங்க கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய தாயாகிய மரியாளை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே காத்திருக்கும் பொழுது அல்லது ஒருமனப்பட்டு கூடி வரும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகளை நிறைவாக்குவார் என்பதற்கு இந்த சம்பவம் மிக மிக முக்கியமான ஒரு சம்பவமாய் இது காணப்படுகிறது. ஏனென்றால் ஒருமனப்பட்டு நாம் கூடி வருகிற எந்த காரியமானாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அந்த இடத்திலே குறைவுகளை நிறைவாக்குகிறவராய் கடந்து வருவார். ஒருவேளை ஏதோ ஒரு குறைவுகளின் மத்தியிலே, ஏதோ ஒரு குறைச்சலோடு, ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை வெகுநாளாய் நீங்கள் தேடி இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குகிற ஒரு ஆண்டவர் உங்கள் நடுவிலே அவர் கடந்து வந்திருக்கிறார். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அப்படி என்றால் நம்மிடத்திலே என்ன காணப்பட வேண்டும்? ஒரு மனம் காணப்பட வேண்டும். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி கூறினதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயார் உடனே என்ன பண்றாங்க தெரியுமா? அவங்க உடனே வேலைக்காரர்கிட்ட போறாங்க. தேவகுமாரனாய் ஆண்டவர் தனக்கு கொடுத்த தன்னுடைய பிள்ளையுடைய இருதயத்தை உணர்ந்த ஒரு தாய் அங்கே வேலைக்காரர்கிட்ட போய் சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி. இங்கே வேதம் வேலைக்காரன் என்று ஒரு மனிதனை குறிப்பிடவில்லை, வேலைக்காரர்கள் என்று சொல்லி இங்கே வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் அந்த வேலைக்காரர்கள் என்ன பண்ணினார்கள்? அந்த இயேசுவின் தாயாகிய மரியாள் என்ன சொன்னாங்களோ அதுக்கு முதலாவது இவர்கள் கீழ்ப்படிந்ததை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை நோக்கி வேதம் சொல்லுகிறது 7ஆம் வசனத்திலே, இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள் இல்லையா? அங்கே நாம் காணா ஒரு கல்யாணத்திலே நாம் பார்க்கும் பொழுது அந்த வீட்டின் வாசற்படியிலே 6 கற்சாடிகள் இருந்ததாய் நாம் பார்க்கிறோம். அப்படி ஒவ்வொரு கற்சாடியும் 2-3 குடம் தண்ணீர் பிடிக்குமாம். அந்த 6 கற்சாடியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேலைக்காரரை நோக்கி சொல்லுகிறார், நீங்கள் அந்த ஜாடியிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொல்லி. அப்போ தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்ன பொழுது இயேசுவின் தாயாகிய மரியாள் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இயேசு சொன்ன அந்த வார்த்தையை இவங்க என்ன பண்றாங்க? அத்தனை வேலைக்காரரும் என்ன பண்ணாங்க? ஒரு மனதோடு கீழ்ப்படிந்தார்கள். அங்கே என்ன குறைஞ்சு போச்சு? திராட்சரசம். ஆனால் இயேசு என்ன சொன்னார்? தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொல்லி. அத்தனை வேலைக்காரரும், ஒருவேளை ஒருத்தர் 2 பேர் கிடையாது, நிறைய பேர் இருந்திருப்பாங்க நான் விசுவாசிக்கிறேன். அத்தனை வேலைக்காரர்களுக்குள்ளும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற ஒரு உணர்வு அங்கே காணப்பட்டது. அத்தனை வேலைக்காரரும் இயேசுவின் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து என்ன பண்ணாங்க? அந்த ஜாடியிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்ன பொழுது அவங்க எப்படி நிரப்புனாங்களாம்? நிறைய நிரப்புனாங்களாம். ஆனால் அது தண்ணீராக தான் இருந்தது. மீண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அவர்களை பார்த்து, அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அப்போ தண்ணீரை நிரப்புங்கள்னு சொன்னாரு. அந்த வேலைக்காரர்கள் என்ன பண்ணாங்க? தண்ணீரை நிரப்பினார்கள். அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேலைக்காரரை பார்த்து சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க? இந்த தண்ணி என்ன பண்ணுங்க? பந்தி விசாரிப்பு காரணத்துல கொண்டு போங்கன்னு சொல்றாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? அப்படியே
கொண்டு போனாங்க. ஒரு வார்த்தை கூட ஒருத்தர் கூட என்ன பண்ணல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து தண்ணியை தானே நிரப்ப சொன்னீங்க, இதை கொண்டு போய் நாங்கள் எப்படி பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொடுப்பது என்று சொல்லி இயேசுவிடத்திலையும் கேட்கல. அவங்களுக்குள்ளே என்ன பண்ணல, பேசி கொண்டதாய் வேதம் சொல்லவில்லை. அவர் என்ன சொன்னாரோ அங்க அவங்க என்ன பண்ணாங்க, அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். இல்லை, அந்த வேலைக்காரர்களுக்குள் இருந்த அந்த விசுவாசம், அந்த வேலைக்காரர்களுக்குள் இருந்த அந்த ஒரு மனம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கண்ட பொழுது அவர்களுக்குள்ள என்ன வந்தது, ஒரு மனம் காணப்பட்டது. இவர் சர்வத்தையும் செய்ய வல்லவர், இவர் இந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றக்கூடிய வல்லமை இவரிடத்தில் உண்டு என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணாங்க, விசுவாசிக்கக்கூடிய ஒரு ஏக சிந்தை அவர்களிடத்திலே கடந்து வந்தது. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு தாய் அந்த மரியாள், அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு தெய்வம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்ப அவரை நேரில் பார்த்ததுமே என்ன பண்ணிடுச்சு, இவங்களுக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், இவர் இந்த குறைவுகளை நிறைவாக்குவார் என்று சொல்லி அவங்களுக்குள்ள என்ன வந்தது, ஒரு மனம் வந்தது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து செய்த முதலாம் அற்புதமே இந்த தண்ணீரை திராட்சரசம் மாற்றினதான். அப்போ இதுக்கு முன்னாடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்ததா இவங்க கேள்விப்பட்டதாகவோ எதுவுமே என்ன பண்ணல, வேதத்துல இல்லை. ஆனா இயேசு என்ன சொன்னாரோ அதை அவங்க என்ன பண்ணாங்க, செய்தாங்க. அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். பந்தி விசாரிப்பு காரணத்தில் இதை கொண்டு போங்கள் என்று சொன்ன பொழுது அவங்க அத்தனை வேலைக்காரரும் அப்படியே கீழ்ப்படிந்த அந்த தண்ணீரை கொண்டு போன பொழுது அந்த தண்ணீர் அங்கே அந்த பந்தி விசாரிப்புக்காரன் அதை ருசி பார்த்த பொழுது அது எப்படி இருந்தது, திராட்சரசமா இல்லையா, நிறமற்ற மனமற்ற இல்லையா, ருசியற்ற ஒரு தண்ணீர் அங்கே நிறமுள்ள மனமுள்ள ருசியுள்ள ஒரு திராட்சரசமாய் அங்கே மாறினதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அனுபவம் நம்மிடத்திலே காணப்படுகிறதா? ஒருவேளை நீங்கள் குறைவுகளின் மத்தியிலே நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு தேவையின் நடுவிலே நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். அநேக நாட்களாய் ஏதோ ஒரு தேவைக்காக, ஆண்டவரே இந்த காரியத்திலே என்னை ஆசீர்வதியும், இந்த காரியத்திலே என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என்னை நினைவு கூறும், என் தொழிலை ஆசீர்வதியும், எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்து என்னை ஆசீர்வதியும், என்னுடைய வருமானத்தை ஆசீர்வதியும், எனக்கு ஒரு கற்பத்தின் கனியை கொடுத்து என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி அநேக குறைவுபட்ட காரியங்களிலே நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் ஜெபிக்கும்படியாய் கூடி வரும் பொழுது ஒரு கணவன் மனைவியாய் இருக்கலாம், பெற்றோர் பிள்ளைகளாய் இருக்கலாம், நண்பர்களாய் இருக்கலாம், உறவினர்களாய் இருக்கலாம், அல்லது திருச்சபையின் திருக்குடும்பங்களாய் இருக்கலாம். நாம் யாராய் இருந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலே நாம் ஜெபிக்க கூடி வந்தாலும் நமக்குள்ளே என்ன வேண்டும், வசனத்துக்கு கீழ்ப்படுகிற அனுபவம் வேண்டும். இங்கே ஆண்டவருடைய வார்த்தைக்கு இந்த வேலைக்காரர்கள் கீழ்ப்படிந்த பொழுது அங்கே தண்ணீர் எப்படியாய் மாறினது, திராட்சரசமாய் மாறினது. அந்த திருமணத்திலே காணப்பட்ட அந்த குறைவை என் ஆண்டவர் நிறைவாக்கக்கூடிய அங்கே காரியம் எங்கே நடைபெற்றது, அங்கே அந்த வேலைக்காரருடைய கீழ்ப்படிதலிலே கடந்து வந்தது. இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்திலே அற்புதத்தை எதிர்பார்த்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அனுபவம் இருக்கிறதா? அப்படி கீழ்ப்படியும் பொழுது நம்ம ஒருவர் மாத்திரமல்ல, இருவர் மாத்திரமல்ல, ஒரு சிறு கூட்டமே ஆண்டவருடைய சமூகத்திலே கூடியிருக்கும் பொழுதும் ஆண்டவர் அந்த கீழ்ப்படுதலை பார்த்து குறைவுகளை நிறைவாக்க அவர் இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை நாமே நாம் ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை ஒரு மனம் இல்லாதபடி, ஏனென்றால் ஜெபத்திலே ஒரு மனமாய் ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் ஏற்று அங்கீகரித்து குறைவுகளை நிறைவாக்குவார். நீங்களும் குடும்பமாய் ஒருமனப்பட்ட ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த ஒரு மனதின் ஜெபத்தை கேட்டு அவர் அற்புதங்களை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் நம்ம அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிற சூழ்நிலை வருகிறது இல்லையா? அவர் எடுத்துக்கொள்ளப்படும் முன்பதாக தன்னுடைய சீஷர்களை பார்த்து, தன்னால் அழைக்கப்பட்ட, தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட தன்னுடைய சீஷர்களை பார்த்து இப்படியாய் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளை கொடுத்தது மாத்திரமல்லாமல் 5ஆம் வசனத்திலே அவர் இப்படியாய் சொல்லுகிறார், நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொல்லி அங்கே கட்டளை கொடுக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கூட நமக்கு நிறைய கட்டளைகள் கொடுத்திருக்கிறார் இல்ல? பிதாவின் வாக்குத்தத்தம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு அனுப்பப்பட போகிறார் என்பது பிதா கொடுத்த வாக்குத்தத்தம். அதே போல நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே அநேக வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு நாம் எப்படிப்பட்டவராய் இருக்கிறோம்? இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்க என்ன பண்ணுங்க?
காத்திருங்கள். அப்போ ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற நாம் காத்திருக்கிற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு முந்தின வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, யோவான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார், சில நாளைக்குள்ளே நீங்கள் எப்படி ஞானஸ்நானம் பெறுவீர்கள்? பரிசுத்த ஆவிக்குள் ஞானஸ்நானம் பெறுவீர்கள். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்க என்ன பண்ணணும்? காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி என்ன பண்ணுகிறார்? அவர் பரத்துக்கு ஏறி கடந்து போகிறதை நாம் இந்த 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டார். அதனால் நம்முடைய வேலையை நம்ம பார்ப்போம் என்று சொல்லி என்ன பண்ணல? சீஷர்கள் யாரும் கடந்து போகவில்லை. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்களாம்? ஒன்று கூடி ஒரு இடத்திலே கூடி வந்ததாய் நாம் இங்கே பார்க்கிறோம். இங்கே பாருங்கள், எங்கள் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 13, 14, 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 12 சீஷர்கள், அவருடைய தாயாகிய மரியாள், அப்புறம் அவர் உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த பொழுது அவரை பின்பற்றி வந்த அநேக சீஷர்கள், அப்புறம் அவர் இயேசுடைய சகோதரர்கள் என்று சொல்லி ஒரு 120 பேர் என்ன பண்றாங்க? அங்கே ஒரு மேல் வீட்டு அறையிலே கூடி வந்திருக்கிறார்கள். அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அப்போ வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் என்ன பண்ணணும்? ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் நாம் தரித்திருக்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு நிறைய இந்த வேதத்துல ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார் இல்லையா? நீ இதை செஞ்சா நான் இதை உனக்கு செய்வேன், இதன்படி நீ நடந்தா நீர் ஆசீர்வதிக்கப்படுவ இல்லையா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் யார் இப்படி ஆசீர்வதிக்கப்படுவார்? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இல்லையா? அப்ப ஆண்டவர் ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் நிறைவேறுவதற்கு நமக்கு என்ன பண்ணுகிறார்? சில கட்டளைகளை கொடுக்கிறார். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க காத்திருங்க. அப்ப பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற ஆண்டவர் காத்திருக்க சொல்லிட்டார். அவங்கவுங்க பாட்டுக்கு என்ன பண்ணல? தனிப்பட்டு போகல. 120 பேர் ஒருமனப்பட்டு இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக அவங்க என்ன பண்றாங்க? ஜெபத்திலும் வேண்டுதலிலும் உறுதியாக என்ன பண்ணாங்களாம்? தரித்திருந்தார்களாம். அவர்கள் 120 பேரும் ஒருமனப்பட்டு ஒரே சிந்தையோடு அவர்கள் அங்கே மேல் வீட்டறையிலே கூடியிருந்தபடியினால் தான் அந்த பெந்தேகோஸ்தே என்கிற அந்த நாள் வந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணார்? அந்த மேல் வீட்டறையில என்ன பண்ணினார்? இறங்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள் இல்லையா? அப்போ 2 பேர் ஒருமனப்பட்டாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அற்புதம் செய்வார். 3 பேர் ஒருமனப்பட்டாலும் ஆண்டவர் அவர்கள் நடுவில் இருப்பார். ஒரு சிறு கூட்டமாய் ஆண்டோடைய சமூகத்திலே ஒருமனப்பட்டாலும் ஆண்டவர் அங்கே அற்புதம் செய்வார். ஒரு பெரிய கூட்டம் இல்லையா? 120 பேர் என்பது என்னது? ஒரு பெரிய கூட்டம். அந்த 120 பேரும் எப்படி கூடி வந்தார்கள்? ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் கூடி வந்தார்கள். இன்னைக்கு ஒரு குடும்பத்துல நம்ம குடும்ப ஜெபம் அப்படின்னு நம்ம உட்கார்ந்தா நம்மளால ஒருமனப்பட்டு குடும்பமாய் ஜெபிக்க முடிகிறதா? அந்த ஜெபிக்கிற காரியத்திலே அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம் என்கிற அந்த தரிசனம் நம்மிடத்திலே காணப்படுகிறதா? ஆண்டவரை பற்றிய அறிவு நம்மிடத்தில் இருந்தால் மாத்திரம்தான் நமக்குள்ள என்ன வரும்? ஒரு மனம் வரும். இங்கே 120 பேருக்குள்ளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியார் இந்த பூமியிலே வந்து அத்தனை பேருடைய பாவங்களுக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அந்த கல்வாரியிலே நமக்காக பலியாகி மரித்து உயிர் தெழுந்து மீண்டும் இல்லையா பரலோகத்திற்கு போன இதே ஆண்டவர் மீண்டும் இந்த பூமிக்கு என்ன பண்ணுவார்? வரப்போகிறார் என்கிற அந்த விசுவாசம் இந்த அத்தனை பேருக்குள்ளும் காணப்பட்டது. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் ஒவ்வொன்றும் இத்தனை நாளும் நிறைவேறினது. பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு கடந்து வருவார். இயேசு கிறிஸ்து என்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் என்னை தேற்றுகிற தேற்றரவாளனாய், எனக்கு வழிகாட்டுகிற வழிகாட்டியாய், என் பலவீனங்களிலே எனக்கு உதவி செய்கிறவராய், எங்களை பலப்படுத்துகிற சூழ்நிலை வரும்பொழுது எங்களை பலப்படுத்துகிறவராய், எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இந்த ஆவியானவர் இந்த பூமிக்கு தந்தருளப்படும் வரைக்கும் நாங்கள் காத்திருப்போம் என்கிற ஒரு மனம் யாருக்குள் காணப்பட்டது? அந்த 120 பேருக்குள்ளும் காணப்பட்டது. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஒருமனப்பட்டு ஜெபிக்க கூடி வரும் பொழுது நம்மிடத்தில் விசுவாசம் காணப்படுகிறதா? பிதா கொடுத்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்
என் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தின்படி செய்ய உண்மையுள்ளவர் என்கிற அந்த விசுவாசம் நம்மிடத்திலே காணப்படுகிறதா? நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் சொல்கிறார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் என்ன ஆவீர்கள்? பலன் அடைவீர்கள். ஆகையினால் தான் வேதம் சொல்கிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார் என்று. அந்த பரிசுத்த ஆவியானவருக்காக, அந்த பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக அங்கே 120 பேரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல ஒரு முழக்கம் சடிதிலே உண்டாகி வானத்திலிருந்து இல்லையா அக்கினி என பண்ணினது இறங்கி வந்து ஒருத்தர் மேல இறங்கிச்சா, 2 பேர் மேல இறங்கிச்சா, 120 பேர் மேலும் என்ன பண்ணது? அந்த ஆவி ஆனவர் இறங்கி வந்தார் இல்லையா? அப்ப பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு தந்தரப்பட்ட பொழுது காத்திருந்த அத்தனை பேரும் அந்நிய பாஷைகளை பேசி ஆவியானவர் தங்களுக்கு தந்தரல வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளை பேசினாங்க இல்லையா? ஆண்டவர் ஒவ்வொருவர் மேலும் விசேஷித்த விதமாய் வெளிப்பட்டதை நாம் இங்க பார்க்கிறோம். வெவ்வேறு பாஷைகள் ஆண்டவர் அந்த 120 பேரையும் விசேஷித்த விதமாய் நிரப்பினதை நாம் பார்க்கிறோம். எதினால் அவருக்குள் காணப்பட்ட அந்த ஒரு மனம், ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் கட்டாயம் நிறைவேறும் என்ற விசுவாசம், இயேசுவின் மேல் அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கை அங்கே அவர்களுக்குள் அங்கே கடந்து வந்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள அங்கே மிகவும் வழிவாசலாய் அமைந்தது. அந்த பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் பெற்றுக்கொண்ட பொழுது அவர்கள் கடந்து போன இடமெல்லாம் அவர்கள் பயந்தவர்களாய் அல்ல, பலத்தின் மேல் பலன் அடைந்து ஆண்டவருக்காக வைராக்கியமாய் எழும்பி ஓடக்கூடிய, ஆண்டவருக்காக திரள் கூட்ட ஜனங்களை ஆதாயப்படுத்த ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அங்கே கருவிகளாய் பயன்படுத்தினதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? அங்கே அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது பேதுருவும் யோவானும் அதுவரை அவங்க எந்த அற்புதமும் செய்ததாய் வேதம் சொல்லவில்லை. ஆனால் அந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியை அவர்கள் பெற்றுக்கொண்ட பொழுது அங்கே இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடந்தது இல்லையா? பிறவி சப்பானி அந்த தேவாலயத்திலே ஏறக்குறைய 40 வயதுள்ள அந்த மனிதன் இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்திற்குள் கடந்து போன பொழுது அந்த மனிதன் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்திருப்பான். ஆனால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே கிடைக்காத அந்த சுகம், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு பலத்தோடு வைராக்கியத்தோடு கடந்து போன யோவான் மூலமும் பேதுருவின் மூலமும் அங்கே வெளிப்பட்டு ஒரு திரள் கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட அங்கே அவர்களுக்குள் காணப்பட்ட ஒரு மனம் இல்லையா? பேதுருவுக்கும் யோவானுக்குள்ளும் என்ன காணப்பட்டது? ஒரு மனம் காணப்பட்டது. வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் இருக்கிறதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்ன பொழுது அங்கே அந்த பிறவி சப்பானி நடந்து போனதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நாம் ஜெபிக்க கூடி வருகிறோம், நல்லதுதான். ஆனால் ஒரு மனதோடு கூடி வருகிறோமா? நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் பூமியிலே வேண்டிக் கொள்ளப்படுகிற ஒருமனப்பட்டு நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற எந்த காரியமானாலும் என் பிதாவினால் உண்டாகும் இல்லையா? அப்போ ஒருமனப்பட்டு கூடி வந்து ஜெபிக்கிற இடத்துல வேதம் சொல்லுகிறது, எங்கே ஒருமித்து கூடி வருகிறார்களோ அங்கே ஆண்டவர் எதை வைத்திருக்கிறாராம்? ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுகிறாராம். அப்போ ஒருமனப்பட்டு கூடி வருகிற காரியம் எதுவானாலும், எத்தனை பேர் கூடி வருகிறோம் என்பது முக்கியமல்ல, அத்தனை பேருக்குள்ளும் ஒரு மனம் காணப்பட வேண்டும், விசுவாசம் காணப்பட வேண்டும், ஆண்டவராக இயேசுவை குறித்த அறிவு காணப்பட வேண்டும். இயேசுவை பற்றி தெரிந்தால்தான் நாம் ஏன் கூடியிருக்கிறோம், அவர் எப்படிப்பட்டவர், சகலத்தையும் செய்ய வல்லவர், அண்ட சராசரங்களையும் படைத்தவர், அகிலத்தையும் வார்த்தையினால் உருவாக்கினவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவர், குறைவுகளை நிறைவாக்குகிறவர் இல்லையா? பலப்படுத்துகிற ஆவியானவரை நமக்கு தந்தருளுகிறவர் என்கிற விசுவாசம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் காணப்படும். இன்றைக்கு இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் யாராயிருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலைக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தாலும், உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு ஆண்டவர் உங்கள் நடுவிலே அவர் கடந்து வந்திருக்கிறார். அன்றைக்கு கானாவூர் கல்யாண வீட்டுக்கு கடந்து போய் அவர் சொன்னபடி கேட்ட அந்த வேலைக்காரர்களுடைய அந்த கீழ்ப்படிதல் அங்கே குறைவு என்ன பண்ணியது? நிறைவாக்கினது. இங்கே 120 பேர் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருந்த பொழுது ஆவியானவர் அவர்கள் மேல் ஊற்றப்பட்டு இந்த உலகத்தின் மேல் என்ன பண்ணினார்? அவர் பொழிந்தருளப்பட்டார். இன்றைக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் நிரப்ப அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய இல்லையா? ஆவியானுடைய அபிஷேகத்தின் மேல் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நம் ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒருமனப்பட்டு காத்திருக்கும் பொழுது பாகுபாடு இல்லாமல் ஆண்டவர் அளவில்லாமல் தம்முடைய
வல்லமையை, தம்முடைய மகிமையை, தம்முடைய வரங்களை அவர் கொடுத்து அவர் ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆகினால் ஒருமனப்பட்டு நாம் எங்கு கூடி வந்தாலும் விசுவாசத்தோடு ஆண்டவராக இயேசுவை பற்றி அறிகிற அறிவோடு நாம் கடந்து வரும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்மையும் ஆசீர்வதிப்பார், நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார், நம்முடைய தேவைகளையும் சந்திப்பார், நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கி நம்மை பலப்படுத்தி அநேகருக்கு நடுவிலே ஆசீர்வாதமாய் எடுத்து பயன்படுத்துவார். ஆகையினால் ஒருமனப்பட்டு கூடி வருவோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம், அவரை பற்றி அறிகிற அறிவோடு கூட அவருடைய சமூகத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை வைப்போம். கர்த்தர் கொடுக்கிற அந்த அளவில்லாத ஆசீர்வாதத்தை பெற்று அநேகருக்கு ஆசீர்வாதமாவோம். அப்படிப்பட்ட கிருபைகளை சர்வ வல்லமை பொருந்திய நம்முடைய ஆண்டவர் தாமே நம் அனைவருக்கும் தந்தருளுவாராக. ஆமென். நிகழ்ச்சி பார்க்குற ஒவ்வொரு மறைப்பொருளும் அரும ரகசியங்களையும் வெளிக்கட்டு வைக்கணும். அழுக்கு கூட்டமெல்லாம் இனி மனம் திரும்பும், அழுக்கு கூட்டம் எல்லாம் மனம் திரும்பும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாகனங்கள்லாம் ஓட்டுகிறவர்கள் கொஞ்ச நாள் வாகனம் ஓட்ட முடியாது. 3 மாதத்துக்குள்ளே உலகத்தில் சில சம்பவங்கள் நடக்கும், அதை பார்ப்பார்கள். ஒரு கல்லறை தோட்டத்தில் அடக்கம் பண்ணப்பட்ட ஒருவர் உயிரோடு எழுப்பி வர்றது போல உலகத்தில் ஒரு சம்பவம் இருக்கும், அதை பார்ப்பார்கள். ஆண்டவருடைய சித்தம் உலகத்தில் நிறைவேறும். விஷப்பூச்சிகள் உலகத்தில் நிறைய இருக்கிறனால அநேக விஷப்பூச்சிகள் மனுஷ கடிக்கிறதை கற்று காட்டுகிறார். உன்னத தேவன் உங்களுக்கு இதை சொன்னார். இந்த வருஷம் எப்படி இருந்தாலும் அடுத்த வருஷத்தில் அநேக அற்புதங்களை காண முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு வாகனம் ஒரு ஊர்லேருந்து ஒரு போகுது, விபத்துக்குள்ளாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு எந்த ஆசீர்வாதம்லாம் தேவைப்படுதோ அதை கர்த்தர் கொடுப்பார். கட்டடம் கட்டுவது போல கட்டுவார். எந்த இடம் சொந்தமாக நினைக்கிறார்களோ அது சொந்தமாகுமா? சொந்தமாகாதா? சொந்தமாகும். இனி அற்புதம் தான். ஒரு இடம் எனக்கு சொந்தமாக வேண்டும் நினைக்கிறாங்க, சொந்தமாகும். இப்போ தென்னிந்தியாவிலே ஒரு பகுதியில் கஷ்டம் வரும், எதை பார்ப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஊராய் சென்று ஊழியம் செய்கிறவர்களாம் இனி கர்த்தருடைய நாமத்தில் எங்கெங்கெல்லாம் ஊழியம் செய்வார்கள். கர்த்தருடைய தரிசனம், கர்த்தருடைய சொப்பனும் நிறைவேறும். எல்லாம் நன்மை பெற்று சந்தோஷமாக கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்கள் வருகை குறித்த அடையாளத்தை காட்டிவிட்டார். ஒரு வெள்ளிக்கிழமை தென்னை கடற்கரையிலே ஒரு சம்பவம் நடக்கும். இதை 7 கண்ட மக்களும் பார்ப்பார்கள். இயேசுடைய வருகைக்குள்ள அடையாளம். இப்போ முந்திரி மரத்தில் பழம் பழுத்துவது போல் பழுத்திருந்தாலும் எல்லா பழமும் கீழே விழப்போகுது. கொஞ்ச நாட்களில் அவள் ஆத்துமாக்களுக்கு கஷ்டம் வரும். இதை கர்த்தர் காட்டுகிறார். ஆனாலும் உங்களை நான் பாதுகாக்கிறேன், உங்களை தாங்குகிறேன், உங்களை சுமக்கிறேன், ஏந்துகிறேன். ஒரு அற்புதம் நடக்க வேண்டுமானால் இயேசுவை தேடி வாருங்கள். இயேசு ஒருவர் தான் அற்புதம் செய்ய முடியும், வேறு ஒருவரும் அற்புதம் செய்ய முடியாது. ஒரு கூட்டமாக ஜனங்கள் 51 லட்சத்துக்கு வரும்படி கருத்தை நீட்டியிருக்கிறேன். உலர்ந்த எலும்பெல்லாம் உயிரிழந்தது. எந்தெந்த கட்டு யார் கட்டி வச்சாலும் அந்த கட்டு இயேசுவின் நாமத்தில் ஆளுக்கப்பட்டாச்சு. ஒரு விளையாடக்கிழமை வீட்டில் எதிர்பாராத அற்புதம் நடக்கும். அதை கண்டு சந்தோஷப்படுவாங்க. கர்த்தர் உங்களுக்கு மேய்ப்பராக இருக்கிறார். நீங்கள் தாட்சி அடையவில்லை. அவர் என்னை புல்லுள்ள இடங்கள் மேய்த்து அமர்ந்த தண்ணி நடத்துவார். என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன். கர்த்தராய் இயேசுடைய வருகைக்குள்ள அடையாளம் தென்னை கடற்கரையில் நடக்கவே பார்ப்பீர்கள். கர்த்தர் சொன்னதுதான். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரும் நாமத்தை ஆசிரியக்கிறோம். ஒவ்வொரு நாளும் 57 அதிசய பெறகாட்சியில் அதிகாலை ஜெபம், காலை 5-10 பேர் யாவரையும் அழைக்கிறோம். பசுத்த பார்த்தபோம் காலை 10 பேர் யாவரையும் அழைக்கிறோம். கர்த்தர் ஆசைப்பார். ஆமே ஆமே. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, தொலைபேசி எண் 26574550, 26574551, செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி தெரு, ஆம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு
தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ். தங்கசாமி, 71 மௌனசாமி தெரு, ஆம்பத்தூர் ஊர்ச்சி, சென்னை 53.